வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் அலா ரசூலிக ஸய்யிதினா வ நபியினா வ மௌலானா முஹம்மதி வ அலா ஆலி ஸய்யிதினா முஹம்மதின் அல்லதி குரிலத்தில் பரக்கத்து பிதாத்திஹி வ மஹய்யா வ தஅத்தரத்தில் அவால் முத்தி திக்ரிஹி வ ரையா. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் ரமலான் இஜ்திமாவில் நாம் தினந்தோறும் பல்வேறு தலைப்புகளில் பல்வேறு விஷயங்களை பார்த்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ். அதனுடைய அடிப்படையில் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் நாம் குர்ஆனிக் சயின்ஸ் என்ற அடிப்படையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்புகளை நாம் ஆராய்ந்து வருகிறோம். அப்ப அதனுடைய அடிப்படையில் நாம் பார்த்து வருவது ஆஸ்ட்ரானமி, வானவியல் சார்ந்த சில முக்கியமான தகவல்களை நாம் சுருக்கமாக பார்த்து வருகிறோம். நேற்றைய தினம் வானம் சார்ந்த தகவலை பார்த்தோம். அடுத்த கட்டமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வானவியல் சார்ந்த பல விஷயங்களை பேசும்போது வானத்தை பற்றி பேசுகிறான், நிலவை பற்றி பேசுகிறான், சந்திரனை பற்றி பேசுகிறான், சூரியனை பற்றி பேசுகிறான், இடி மின்னல் மலைகளை பற்றி பேசுகிறான். இன்று நாம் பார்க்க இருப்பது அல்லாஹ் மூன் சந்திரனை பற்றிய குர்ஆனிலே என்ன சொல்கிறான் என்பதை தான் பார்க்க இருக்கிறோம். சந்திரன் என்று சொன்னாலே நம்மளுடைய சிந்தனைக்கு வருவது யார்? இந்த உலகத்தை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நிலவுக்கு போய் ஆராய்ச்சி செஞ்சது யார்? நீல் ஆம்ஸ்ட்ராங். ஓகேவா? அமெரிக்கனுடைய ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியர் தான் இந்த நீல் ஆம்ஸ்ட்ராங். இவர் தான் முதலில் நிலவுக்கு போய் ஆராய்ச்சி செய்துட்டு வந்தார். இவர் வந்ததுக்கு அப்புறம் நாசாக்கு அவர் கொடுத்த அந்த ரிப்போர்ட்டை வச்சு அமெரிக்கா அறிவிக்கக்கூடிய கூற்று என்னன்னு சொன்னா, நிலவில் பிளவு ஏற்பட்டிருக்கிறது என்பதாக அமெரிக்காவுடைய நாசா நிறுவனம் அறிவிப்பு செய்யுது. இது நடக்கிறது எப்போன்னு பார்த்தோம்னு சொன்னா 1969 தான். நம்ம வருஷத்துக்கு சில வருடங்கள் முன்பதாக இந்த சம்பவங்கள் என்ன செய்து நடக்குது. ஆனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல வருடங்களுக்கு முன்பாக குர்ஆனிலே ஒன் ஷக்கல் கமர், இந்த நிலவு இரண்டாக பிளந்து உள்ளது, நாம் அதை பிளந்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் குர்ஆனிலே இதை பல வருடங்களுக்கு முன்பாக சொல்லி காண்பித்து விட்டான். அதைதான் இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் இதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அவர்களால் கண்டுபிடிக்க மட்டும்தான் முடிந்தது. ஆனால் அதை அலசி ஆராய்ந்து தேடி இது எப்படி நடந்திருக்கும் என்பதில் அவர்களுக்கு பதில் கிடைக்கவில்லை. பிறகு இறுதியாக எந்த வேதங்களிலும் கிடைக்காமல் குர்ஆனில் மட்டும் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் நிகழ்ந்திருப்பதை பார்த்தார்கள். கடைசியாக அவர்கள் விஞ்ஞானிகள் எல்லாம் இதற்கு வைத்த பெயர் அரேபியன் பிளவு. இன்னைக்கும் நீங்க அரேபியன் பிளவன் தமிழ்ல கூட கூகுள்ல டைப் பண்ணி பார்த்தா அந்த நிலவு பிளந்திருக்கக்கூடிய புகைப்படம் தான் முதலில் வந்து நிற்கும். அந்த அளவிற்கு அரேபியன் பிளவு என்று பெயர் வைக்கக்கூடிய அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒன் ஷக்கல் கமர் என்று இந்த நிலவு பிளவுபட்டதை என்றோ குர்ஆனில் சொல்லி காண்பித்து விட்டான். இதைதான் இன்றைய விஞ்ஞானிகள் கண்டுபிடிப்புகளாக சமீபங்களாக கண்டுபிடித்து நமக்கு சமர்ப்பிக்கின்றார்கள். அடுத்த கட்டமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த சந்திரனை பற்றி சொல்லும் பொழுது வஜஅலல் கமர ஃபீஹின்ன நூரன் வஜஅல ஷம்ஸ சிராஜா. அல்லாஹ் இந்த இடத்துல ரெண்டு விஷயங்களை பத்தி பேசுறான். வஜஅலல் கமர, சந்திரனை நாம் ஆக்கினோம், நிலாவை ஆக்கினோம், நூரன் பிரகாசிக்க கூடியதாக நாம் ஆக்கினோம், வஜஅல ஷம்ஸ சிராஜன், இந்த சூரியனை ஒளி விளக்காக நாம் ஆக்கினோம். இப்ப இந்த இடத்துல அல்லாஹ் சந்திரனை பற்றியும் பேசுகிறான், சூரியனை பற்றியும் பேசுகிறான். அது நம்ம சூரியன் என்று பார்க்கும் பொழுது அந்த சாப்டர்களை போலாம். சந்திரனை அல்லாஹ் சொல்லும் பொழுது நூர் என்று பயன்படுத்துகிறான், சூரியன் என்று சொல்லும் பொழுது சிராஜ் என்று பயன்படுத்துகிறான். இப்ப மல் ஃபர்கு பைனன் நூரி வ சிராஜ், நூறுங்கிற வார்த்தைக்கும் சிராஜ்ங்கிற வார்த்தைக்கும் உள்ள டிஃபரன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும். நூர் என்று சொன்னால் ரிஃப்ளெக்ட் ஆகும் இல்லையா, பிரதிபலிக்க கூடியது, ஒரு பிரகாசம், அதுக்குதான் நூர் என்று சொல்வார்கள். ஆனால் சூரியனுக்கு என்ன சொல்லப்படும் என்று சொன்னால் வஜஅல ஷம்ஸ சிராஜன், ஒளி விளக்கு என்று அல்லாஹ் குர்ஆனிலே பயன்படுத்துகிறான். விளக்குன்னு சொன்னா நம்ம பார்த்திருப்போம், ஒரு கேண்டில் மாதிரி இருக்கும், உள்ள நெருப்பு எரி சுத்தி கண்ணாடிகளால மூடப்பட்டு இருக்கும். அந்த நெருப்பு எரியறதன் மூலியமாக அதுல இருந்து பிரகாசங்கள் கிடைக்கும். ஆக மொத்தமா சுருக்கமா சொல்லணும்னு சொன்னா சிராஜ் என்று சொன்னால் தனக்கு உள்ள இருந்து வெளிச்சத்தை வெளியே கொடுக்கிறது. சிராஜ் சொன்னா உள்ளே இருந்து வெளிச்சத்தை வெளியே பிரதிபலிக்க செய்வது. ஆனா நூர் என்று சொன்னால் உள்ள இருந்து தானா செல்ஃபா எடுத்து கொடுக்காது, வெளியில இருந்து வாங்கி அதை அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஒரு மிரர் இருக்குது, ஒரு கண்ணாடி இருக்குது. அந்த கண்ணாடியில நான் ஒரு டார்ச் லைட்டை வந்து பிளாஷ் பண்றேன் அப்படின்னு சொன்னா இந்த டார்ச் லைட்டினுடைய ஒளி என்பது அந்த கண்ணாடிக்குள்ள இருந்து வருதா இல்ல ரிஃப்ளெக்ட் ஆகுதா? ஜஸ்ட் ரிஃப்ளெக்ஷன் தான் ஆகும். ஆனா அந்த டார்ச் லைட்ல இருந்து வர ஒளி உள்ள இருந்து வருது. இதுதான் சிராஜுக்கும் அந்த நூறுக்கும் வித்தியாசம்.
அப்ப அந்த கண்ணாடியிலிருந்து வரக்கூடிய வெளிச்சம் நூர், இந்த டார்ச் லைட்ல இருந்து வரக்கூடிய வெளிச்சம் சிராஜ் என்று சொல்லப்படுது. இதை நம்ம எதுக்கு விளக்குறோம் அப்படின்னு சொன்னா, இன்றைய அறிவியல் விஞ்ஞானிகள் வல்லுநர்கள் வானியலை பற்றி ஆராய்ந்த பிறகு அவர்கள் சொல்லக்கூடிய வார்த்தை, சூரியன் மட்டும்தான் தன்னுடைய அந்த வெளிச்சத்தை இந்த பூமிக்கு தனக்குள்ளிருந்து வெளியாக அனுப்புகிறது. சூரியனின் மட்டும்தான் உண்மையாக பிரகாசிக்கக்கூடிய அந்த பவர் இருக்கிறது. சந்திரனுக்கு அந்த சக்தி கிடையாது. மாறாக சந்திரன், நிலவு சூரியனிடமிருந்து கடன் வாங்கி இந்த பூமியிலே மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கிறது என்பதாக கண்டுபிடித்து சொல்கிறார்கள். ஆனால் ரெண்டே வார்த்தையில் அல்லாஹ் அன்றே சொல்லி முடித்து விட்டான். என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்லாயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக குர்ஆனில் நமக்கு எளிமையாக சொல்லி காண்பித்து விட்டான். அடுத்த கட்டமா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னொரு இடத்தில் சொல்லி காண்பிக்கிறான். வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். வல் கமர கத்தர்னாஹு மனாசில, இந்த சந்திரனுக்கு, இந்த நிலவுக்கு பல படித்தரங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். தேய்பிரை, வளர்பிரைன்னு சொல்லிட்டு பல படித்தரங்களை நம்ம போட்டோஸ்ல பார்த்திருப்போம். சின்னதா இருக்கும், அப்படியே முழு நிலவா பௌர்ணமியா அது மாறும் அளவுக்கு பல புகைப்படங்களை பாட புத்தகங்களிலே நம்மால் பார்த்திருக்க முடியும். இதைத்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வளர்பிரையை பற்றியும் தேய்பிரையை பற்றியும் குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். வல் கமர கத்தர்னாஹு மனாசில ஹத்தா ஆத கல் உர்ஜூனில் கதீம். இந்த நிலவுக்கு பல படித்தரங்களை நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம். கல் உர்ஜூனில் கதீம் என்று சொன்னால் அரபு நாட்டிலே விளையக்கூடிய அந்த பேரிச்சம்பழம் காய்ந்த பிறகு எப்படி ஒரு சின்ன மெல்லிய கோடா இருக்குமோ அதே போன்று இந்த நிலவு மாறும் என்பதாக அல்லாஹ் ஒரு உதாரணத்தோடு சொல்லி காண்பிக்கின்றான். அரபு நாட்டுல இருக்கக்கூடிய அந்த பேரிச்சம்பழத்தினுடைய அந்த கிளை காஞ்சி போயிருச்சுன்னு சொன்னா மெல்லிசா இருக்கும். அதே போன்றுதான் இந்த நிலவு இறுதி நாளில் மெல்லியதாக மாறிவிடும் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வளர்பிறை தேய்பிரையை பற்றியும் குர்ஆனில் நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சந்திரனை பற்றி மட்டுமே குர்ஆனில் ஏராளமான விஷயங்களை நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். சந்திரனுக்கு அடுத்ததாக நாம் இன்று பார்த்தோம் என்று சொன்னால் அன்-நுஜூம், நட்சத்திரங்களை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பேசுகிறான். பொதுவாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அசைவுக்கும், எல்லா ஹரகாத் சக்கனாத்துக்கும் என்ன உண்டு? சவுண்ட் என்பது உண்டு. அது பெரிய அசைவுகளாக இருந்தாலும் சரி, ஒரு தரையில ஒரு சின்ன புழு அசைஞ்சாலும் சரி, ஒரு சின்ன கொசு, ஒரு சின்ன ஈத்தங்களுடைய ரெக்கைகளை சிறகுகள் அசைச்சாலும் சரி, எல்லாத்துக்குமே சவுண்ட் உண்டு. ஆனால் ஒரு புழு தரையில போகுது, ஒரு புழு போகும்போது அந்த சத்தத்தை நம்மளால கேட்க முடியல. காரணம் என்று சொன்னால் இந்த மனிதனுடைய frequency 20 20,000 frequency அந்த ஒலி அலைகளை மட்டும்தான் நம்மளால் கேட்க முடியும் அளவிற்கு அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுடைய காதனுடைய செவி ஆற்றலை வைத்திருக்கிறான். அதுக்கு கீழே 20க்கு கீழே குறைஞ்ச இன்ஃப்ரா சவுண்டா இருந்தாலும் சரி, 20க்கு மேல போன அல்ட்ரா சவுண்டா இருந்தாலும் சரி, இது ரெண்டுமே மனிதனால நம்மளால என்ன செய்ய முடியாது? கேட்கவே முடியாது. இரண்டு சத்தங்களையும் மனிதர்களாகிய நம்மளால் கேட்கவே முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ப நட்சத்திரத்தை பற்றி சொல்லும் பொழுது, பொதுவா சயின்ஸ்ல நட்சத்திரத்தை 3 வகைகளாக பிரிப்பார்கள். நம்ம இப்ப பாக்குற நார்மலான ஒரு நட்சத்திரம். இரண்டாவது வகை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா நியூட்ரோ ஸ்டார் அப்படின்னு சொல்லுவாங்க. மூன்றாவது வகை டார்க் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்வாங்க? பிளாக் ஹோல் அப்படின்னு சொல்லிட்டு மூன்றாவது வகைக்கு பேர் சொல்லுவாங்க. இப்போ இந்த நியூட்ரோ ஸ்டார்ல பல்சார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதமான ஒரு வகை ஸ்டார் இருக்கு. இந்த பல்சாருடைய வகை சார்ந்த அந்த ஸ்டாருக்கு வச்சு இந்த பல்சார்னு ஏன் பேர் வச்சாங்கிறத நம்ம தேடி பார்க்கும்போது, ஆங்கில வார்த்தையில் பல்சட் அப்படின்னு சொன்னா கதவை தட்டக்கூடிய சத்தம். அதாவது கதவோ இல்ல ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட், ஏதோ ஒரு பொருள், தகரமா இருக்கட்டும், மரக்கட்டியா இருக்கட்டும், தொடர்ந்து தட்டுனா என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் தான் இந்த பல்சட் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து எடுக்கப்பட்டு பல்சார் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தை அந்த ஸ்டாருக்கு வச்சிருக்கிறாங்க. என்ன காரணம்னு கேட்டா, இப்போ எல்லா பொருட்களுக்கும் சத்தம் இருக்குது, நம்மளால அதை கேட்க முடியாது. 20ல இருந்து 20,000 வரைக்கும் மட்டும்தான் நம்மளால என்ன செய்ய முடியும்? கேட்க முடியும். ஆனால் வானவெளியில உள்ள எந்த சத்தத்தையும் நம்ம இங்க இருந்து கேட்க முடியாது. சந்திரனா இருக்கட்டும், சூரியனா இருக்கட்டும், நட்சத்திரங்களா இருக்கட்டும், எல்லாவற்றினுடைய சத்தத்தையும் கேட்பதற்கு நாம் சக்தியற்றவர்களாக இருக்கிறோம். காரணம், அதற்குள்ள அந்த கருவிகளை மட்டும் வைத்துதான் நம்மளால் அந்த சத்தங்களை பதிவு செய்து கேட்கக்கூடிய ஒரு சூழல் நம்மிடம் இருக்கிறது. அப்படி பார்க்கும்போது வானியல் ஆராய்ச்சியாளர்கள் வானவியலில் உள்ள அந்த சத்தத்தை, நட்சத்திரங்களுடைய சத்தம் எந்த அளவிற்கு இருக்கும் என்பதை கண்டுபிடித்து அதை பதிவு செய்து இந்த உலகத்திற்கு காட்டியிருக்கிறார்கள். அந்த சத்தம் எப்படி இருக்கிறது என்று சொன்னால், நாம் இப்போது பார்க்க போகிற அந்த குர்ஆன் வசனத்தில் அல்லாஹ் எந்த வார்த்தையை பயன்படுத்தி இருக்கிறானோ அந்த வார்த்தையுடைய சத்தமாக இருக்கிறது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் சொல்லி காண்பிக்கிறான், வஸ்ஸமாஇ வத்தாரிக் வமா அத்ராக மத்தாரிக்.
சமாவின் மீது சத்தியமாக, தாரிக்கின் மீது சத்தியமாக, ஒமா அதராக மத்தாரிக், தாரிக்னா உங்களுக்கு என்ன தெரியுமான்னு அல்லாஹ் கேட்கிறான். அத்தாரிக் தரக்க எத்துருக்கு, இந்த வார்த்தையிலிருந்து வந்ததுதான் அத்தாரிக். இந்த வார்த்தைக்கு என்ன பொருள் என்று சொன்னால், ஒரு கதவை தொடர்ந்து தட்டுதல். இந்த தட்டும் போது என்ன சத்தம் வருமோ அந்த சத்தம் தான் இன்று விஞ்ஞான வானியல் ஆராய்ச்சியாளர்கள் நட்சத்திரத்தினுடைய சத்தமாக வெளியிட்டிருக்கிறார்கள். அவர்கள் என்ன சத்தத்தை வெளியிட்டிருக்கிறார்களோ அந்த சத்தத்தினுடைய வார்த்தையை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் பல நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வருடங்களுக்கு முன்பாக நமக்கு சொல்லி காண்பித்திருக்கிறான். அந்த சத்தத்தை கூட டவுன்லோட் பண்ணி ஆடியோல போட்டு காட்டலாம் தான் வந்தேன். சைஃபுசா அதுக்குள்ள முடிச்சிருங்க மெசேஜ் போட்டுட்டாங்க. அடுத்து நாம் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஸ்டாரை எப்படி ஆக்கி வைத்திருக்கிறான் என்று சொன்னால், வஹுவல்லதி ஜஅல லக்குமுன் நுஜூம லிதஹ்தது பிஹா ஃபி லுலுமாத்தில் பர்ரி வல் பஹரி, இருள் நேரத்தில் கடலிலும் சரி பூமியிலும் சரி இந்த நட்சத்திரத்தை நாம் எப்படி ஆக்கி வைத்திருக்கிறோம் என்று சொன்னால், மக்களுக்கும் இந்த உலகில் உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் நாம் ஒளிவிளக்காக, பாதை வழிகாட்டியாக நாம் ஆக்கி வைத்திருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த நட்சத்திரத்தை பார்த்து நமக்கு சொல்லி காண்பிக்கிறான். இப்போ இது நட்சத்திரத்தை வச்சு வழிகாட்டுதல் பெறக்கூடிய ஒரு தனி துறை, ஒரு தனி படிப்பு என்ன செய்யுது, பல நாடுகள்ல பல யூனிவர்சிட்டியில தனிப்பட்ட முறையில் அது வைக்கப்பட்டிருக்குது. பொதுவா அந்த நட்சத்திரங்களை வச்சுதான் இப்ப நீர்மூழ்கி கப்பல்ல இருந்து என்ன செய்யப்படும், ஏவுகணை விடப்படும். அந்த ஏவுகணை எல்லாம் நட்சத்திரத்தினுடைய அந்த கணக்கை வைத்துதான் பாதை வழிகாட்டியாக கண்டுபிடிக்கப்படுகிறது. ஒவ்வொரு ஏவுகணையிலையும் சரி, மற்ற ஸ்டாட்லைட்டா இருக்கட்டும் சரி, அதனுடைய முகடுகள்ல என்ன வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா ஸ்டார் ஸ்ட்ரேசிங் சொல்லுவாங்க. நட்சத்திரத்தை வைத்து அந்த கால அளவுகளை, அது எங்க இருக்கு, எவ்வளவு தூரம் நம்ம இன்னும் பிரயாணம் செய்யணும், கப்பல்ல பிரயாணிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, பைலட்டுகளாக இருந்தாலும் சரி, அமெரிக்காவில எல்லாம் இந்த நட்சத்திரத்தினுடைய அந்த பயணத்தை, அந்த நட்சத்திரத்தை வச்சு எப்படி வழிகளை கண்டுபிடிக்கிறது என்ற படிப்பை முடித்தால் மட்டுமே அவர்கள் பைலட்டாகவும் அவர்கள் கப்பலிலே மாலுமிகளாகவும் அந்த பொறுப்பை ஏற்க முடியும் என்ற அளவிற்கு அவர்கள் சட்டத்தை வைத்திருக்கிறார்கள். அப்போ சுருக்கமா நம்ம விளங்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நட்சத்திரம் என்பது ஒரு ஒளி விளக்கு. அது நமக்கு பிரகாசை கொடுப்பதற்காக மட்டுமல்ல, அல்லாஹ் அதை படைத்ததனுடைய மற்றொரு நோக்கம் இந்த மக்களுக்கு வழிகாட்டுதலை கொடுப்பதற்காக. அந்த காலத்துல எந்த ஒரு வழிகாட்டுதலும் இல்லாத நேரத்தில், ஆதி காலத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் நட்சத்திரங்களை வைத்தே எப்படி எங்கு திசை திரும்பி போக வேண்டும் என்பதை கண்டறிந்து அவர்கள் தங்களுடைய பிரயாணங்களை மேற்கொண்டு வந்தார்கள். அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த காலத்தில் மட்டுமல்ல, இன்றைய காலத்திலும் கூட வானியல் ஆராய்ச்சியாளர்கள் இங்கிருந்து மேல் வானத்திற்கு செல்லும் போதும் கூட அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை பெற்று தங்களுடைய பிரயாணங்களை அமைத்துக் கொள்கிறார்கள் என்பதாக விஞ்ஞானிகளுடைய கூற்றை நம்மால் பார்க்க முடிகிறது. அப்போ இந்த நட்சத்திரத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வழிகாட்டியாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை இன்றைய அறிவியல் வல்லுநர்களுடைய அந்த கூற்றின் மூலியமாக நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. இன்னும் நல்ல சொல்ல போனா 2013 பிபிசி சொல்லக்கூடிய அந்த ஒரு நியூஸை பார்க்கும்போது நமக்கே ஆச்சரியமா இருக்குது. டங் பெட்டில்ஸ் சொல்லக்கூடிய ஒரு வண்டு, இந்த வண்டனுடைய பேரை இங்கிலீஷ்ல சொல்ற விட கொச்சையா தமிழ்ல சொன்னா உங்களுக்கு நல்லா புரியும். உருட்டின்னு சொல்லுவாங்க, ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கப்புறம் சொல்லுவாங்க. அந்த வண்டு எந்த அளவுக்கு, அந்த வண்டு கூட அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை பெற்றுதான் தங்களுடைய கூண்டுக்கு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் சில அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் பறவையினமா இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், பல விலங்குகளா இருக்கட்டும், இதுகளில் கூட பல வர்க்கங்கள் அந்த நட்சத்திரத்தினுடைய அந்த வழிகாட்டுதலை கண்டுபிடித்து தங்களுடைய கூடுகளுக்கும் குகைகளுக்கும் திரும்புகிறது என்பதாக அறிவியலுடைய ஆராய்ச்சி கண்டுபிடிப்புகள் சொல்லப்படுகிறது. அந்த அளவிற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நட்சத்திரத்தை வழிகாட்டியாக நாம் படைத்திருக்கிறோம் என்பதை அன்றே நமக்கு சொல்லி காண்பித்து விட்டான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலத்தில் ஏராளமான விஷயங்களை அல்லாஹ் என்னவெல்லாம் குர்ஆனில் அறிவியல் சார்ந்த விஷயங்களை நமக்கு முன்கூட்டியே சொல்லி இப்போது அது சமீபமாக பெரிய கண்டுபிடிப்புகளாக பார்க்கப்படுகிறதோ அதை தொடர்ந்து பார்க்கக்கூடிய நசீபை நமக்கு தந்தல் புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.